Come, let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come before you this morning. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உமது சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். Such a wonderful morning, Lord, we're able to praise and worship you. ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. And we welcome your presence in this place. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்திலே வரவேற்கிறோம். May the Spirit of the Lord continue to minister to us through your word. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் மத்தியிலே இன்றைக்கு ஊழியம் செய்வீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Uh, Today, I want to share with you something about the strategy that how the church to raise up, especially in the city. இது விசேஷமாக திருச்சபையானது இந்த பட்டணங்களிலே எப்படி அந்த யுக்திகளை கையாண்டு அதிலே முன்னேறி எழும்ப வேண்டும் என்ற காரியங்களை குறித்ததான காரியத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். Many times we've been thinking about church is about church member. நாம் சபை என்று சொல்லும்போது சபை விசுவாசிகளை தான் நாம் நினைவிலே வைக்கிறோம். But I believe that we have enough time to explain that God actually created man and also established church as his governing body. மனிதனை தேவன் உண்டாக்கி அந்த மனிதனை ஆளுகை செய்கிற ஒரு காரியமாக தேவன் மனிதனை வைத்திருக்கிறார். I want to say this word without apology. I say many pastors, they've been thinking about too complicated, too difficult to let the church has any governing function in the city. Therefore, they say, "Oh, God only interested in governing the human's heart." அதாவது இதை நான் மன்னிப்பு கேட்காமல் இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அநேக போதகர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பட்டணத்தை காட்டிலும், மற்ற காரியங்களை காட்டிலும், மற்ற ஆளுமை காட்டிலும் தேவன் விசுவாசிகள், அதாவது மனுஷனுடைய இருதயத்தை தான் வாஞ்சிக்கிறார், இருதயத்தின் மேல் தான் கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்று அதை குறித்தே போதகர்கள் கவலை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். What they say is truth, but half truth. The truth, what they say is God want to govern human's heart. அதாவது அவர்கள் சொல்வது சத்தியம்தான். ஆனால் அது பாதி சத்தியமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவன் மனிதனுடைய இருதயத்தை ஆளுகை செய்து பாதுகாக்க வேண்டும் என்று அதை வாஞ்சிக்கிறார். ஆனாலும் கூட Everything has to be accomplished by governing human's heart. Truth, that is truth. பாருங்க, எல்லாவற்றையும் அந்த இருதயம் பாதுகாத்துக் கொண்டு இருதய ஆளுமையோடு பாதுகாப்போடு செய்ய வேண்டும். அது உண்மையான காரியம்தான். You see, let's say you want to go to school. உதாரணத்துக்கு இப்படி சொல்லாம, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். So you get up on your the school bus. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த வாகனத்திலே பஸ்ஸிலே பயணித்து போகிறோம். You see on the school bus full with anticipation. பாருங்க, அந்த ஸ்கூல் பஸ்ல போகும்போது ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம அங்க பயணிக்கிறோம். But if the bus didn't get to the school, there is no point for you to sit in the bus. ஆனால் அந்த வாகனமானது பள்ளிக்கூடத்துக்கு நேராக போகாமல் வேற எங்கு போகுமானால் அது பள்ளிக்கூடத்துக்கு போகிற காரியத்தை நோக்கத்தை உடையதா இல்லாமல் இருக்கிறது. And that is what I want to say is half truth, because why God want to govern your heart? இதுதான் நான் பாதி சத்தியம் என்று சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் தேவன் ஏன் உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் பாதுகாத்து ஆளுமை செய்ய வேண்டும் என்றால், is to the governed heart, your heart which has been governed, to govern the world. உங்கள் இருதயம் அங்கு ஆளுமை செய்ய வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இருதயத்தின் மூலமாக நீங்கள் உலகத்தை ஆளுமை செய்து அதை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Why you establish righteous people in your church? ஏன் நம்முடைய சபைகளிலே நீதிமான்களை தேவன் வைத்திருக்கிறார்? Your righteousness is not the reason why you can get to heaven. உங்களுடைய நீதி நிமித்தம் நீங்கள் வெறும் பரலோகத்திற்கு போவதற்காக மாத்திரமல்ல. And church has lowered down to think that, oh, I need to raise up righteous people so that they will be safely transported to heaven. அதாவது இப்படியாக தங்களை கீழ்ப்படுத்தி அந்த காரியத்தை கீழ்ப்படுத்தி சபையில நினைத்துக் கொள்வது என்னவென்றால், நான் என்னைப் போல நீதிமான்களை உருவாக்கி நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற அதை மாத்திரம்தான் நான் நினைக்கிறோம். But the Bible says the 10 righteous people can save a city. That is in the case of Sodom and Gomorrah.
அதாவது வேதத்தில பார்க்கும்போது ஒரு 10 நீதிமான்கள் ஒரு பட்டணத்தில இருப்பார்களானால், அவர்கள் அந்த பட்டணத்தை ரட்சிக்க முடியும், பாதுகாக்க முடியும். அதுதான் சோதோம் கொமோரா பட்டணத்திலே நடந்த சம்பவமா இருக்கிறது. Because all of us, many of us, are pastors, so I want to say, there are half truth that we believe that all God matter is He able to govern human's heart. அதாவது இங்க எல்லாரும் போதர்களா இருக்கிறபடினால இதை நான் சொல்லுகிறேன். அது பாதி சத்தியமா இருக்கிறது. தேவன் நம்முடைய வெறும் இருதயத்தை மாத்திரம் ஆளுகை செய்கிறவராக இல்லாமல், But through a governed hearts, God govern the city, God governs a nation, God govern this world. அந்த இருதயத்தை ஆளுமை செய்வது நிமித்தமாக இந்த பட்டணத்தையும், உலகத்தையும் அந்த இருதயத்தின் வாயிலாக தேவன் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். So today I'm going to share with you the impact of God's governing in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய ஆளுமை வரும்போது, அதன் மூலமாய் வருகிற தாக்கங்களும், பயன்களும் அந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Yes, just think that God has give revival to your church. Just think about that. உதாரணத்துக்கு இப்படி வைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய சபையிலே தேவன் எழுப்புதலை கொடுக்கும்போது Ma- கொடுப்பாரானால், Many pastors think that this is the goal that to see revival. இதுதான் எங்களுடைய இந்த சபையினுடைய நோக்கமாய் இருக்கிறது. சபையிலே ஒரு எழுப்புதலை கண்டுவிட்டால் அது போதும் என்று நினைக்கிறார்கள். More people, more ministry, more offering, and more of many things. அதாவது நிறைய கூட்டங்கள், நிறைய ஆத்துமக்கள், நிறைய காணிக்கை, நிறைய விஷயங்கள், நிறைய ஊழியங்கள் என்று இப்படி நினைக்கிறோம். But actually, when God sends revival, is the starting point of transformations of a city. அதாவது தேவன் சபையிலே எழுப்புதலை அனுப்புகிறார் என்றால் அது என்னவென்றால், அது பட்டணத்திலே தேவன் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார் என்பதுதான் எழுப்புதல். Because now you have righteous people in your city, and you are able to have impact in your city. அதாவது உங்களுடைய பட்டணத்திலே நீதிமான்கள் இருக்கும்போது, அந்த நீதிமான்கள் நிமித்தம் பட்டணத்திலே ஒரு பெரிய தாக்கம் உண்டாகிறது. The theme of today, the title of today is watching over the city, raise up elders and watchmen. இன்றைக்கான செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நகரத்தை காவல் காப்பது, அதாவது மூப்பர்களையும் காவலாளிகளையும் எழுப்புதல். The subtitle is responding to God's call to become the spiritual eyes of the city and guardians of its gates. இந்த தலைப்புக்கு உபத்தலைப்பாக கொடுக்கப்பட்டது என்னவென்றால், நகரத்தின் ஆவிக்குரிய கண்களாகவும், அதன் வாசல்களின் காவலர்களாகவும் தேவனுடைய அழைப்பிற்கு நாம் பதிலளிப்பதின் காரியங்கள். Of course, we know God is the guardian. God is the guardian of He's a gatekeeper. He's the ultimate gatekeeper of every city. எல்லா பட்டணங்களுக்கும் தேவன் தாமே அவர் காவலாளியாகவும் பொறுப்பாளராகவும் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிறவராக தேவன் இருக்கிறார். But He has assigned all this to human's hand. ஆனால் மனிதனுக்கு இந்த கடமையை, இந்த வேலையை அவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். And of course, we know that God knows everything. He is only seer. He knows everything. அவர் சர்வஞானியாய் இருக்கிறார். சகலவற்றையும் அறிந்த தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. But nevertheless, He wants His children to become the spiritual eyes, or to able to watch over the city. ஆனாலும் கூட தம்முடைய ஜனங்கள் இந்த பட்டணத்தை காக்கிற கண்களை உடையவர்களாக, காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். We have already touched the topic of watchmen, so we want to go something deeper. இந்த காவலாளி என்ற தலைப்பில் அநேக காரியத்தை நாம் படித்திருக்கிறோம். இன்னும் இன்றைக்கு ஆழமாய் அதன் காரியங்களை நாம் படித்துக் கொள்ளப் போகிறோம். And the Bible say, and the introductions, okay, as the church move from the level of intercession into spiritual governance, and it must enter into a role of watching. இந்த அறிமுக பகுதியிலே திருச்சபை குறித்து சொல்லும்போது, திருச்சபையானது அந்த பரிந்துரையின் நிலையை தாண்டி ஆவிக்குரிய ஆளுகைக்குள் நகரும்போது, அது காவல் காக்கும் பணிக்குள் நுழைய வேண்டும். When I say watching, it's not just watching, gazing on it, but it's rather to protect it, to watch over, to be alert. அதாவது இந்த கண்காணிப்பது என்று நான் சொல்லும்போது, வெறும் சும்மா பார்த்துக்கொண்டு அப்படியே பார்த்துக் கொண்டு இருப்பதல்ல, அதை பாதுகாப்புக்குள்ளாக பார்க்கின்ற ஒரு பார்வை உடையதாக அப்படிப்பட்ட நோக்கத்தில் பார்ப்பது. Watching over a city is not merely an extension of prayer. ஒரு நகரத்தை காவல் காப்பது என்பது வெறும் ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல,
But it is a mission given by God to the church to stand guard, to give warning, and to make declarations within the spiritual realm of the city. அதாவது இந்த நகரத்தின் ஆவிக்குரிய வெளியில் காவலில் நிற்கவும், எச்சரிக்கவும், அறிவிக்கவும் தேவன் திருச்சபைக்கு கொடுத்த பணியாய் இது காணப்படுகிறது. Three parts. First thing is stand guard. அதாவது முதல்ல இந்த 3 காரியங்கள் இந்த காவலில செய்யப்பட வேண்டும். Meaning that even there's nothing happened, you'll be very carefully watch over the city. அங்கு பட்டணத்தில எதுவும் நடக்காவிட்டாலும் கூட, அந்த காவலில் நின்று கொண்டு, அதை காத்துக் கொண்டிருக்க அந்த பணியை முதலாவது செய்ய வேண்டும். Second is give warning. 2வது காரியம் அங்கு எச்சரிப்பை கொடுக்கிற பணி. That when the danger approach, you have saw it and you give warning to the people in the city. அதாவது ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்பதை நான் பார்த்த உடனே, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு பட்டணத்திற்கு அந்த எச்சரிப்பை நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். And therefore the church or the city able to get ready if in case anything comes. ஆகவேதான் சபையும் இந்த பட்டணமும் ஒரு தாக்குதல் வரும்போது அதற்கு ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். Then make declaration. அதன் பிறகு இந்த 3வது காரியம் அறிவிக்க வேண்டிய விஷயங்கள். And whatever God say, declare it, prophesy it, and make it happen. எதையெல்லாம் தேவன் சொல்லுகிறாரோ, வெளிப்படுத்துகிறாரோ, அதையெல்லாம் அறிக்கையாக ஜனங்களுக்கு சொல்லி, அதை வெளிப்படுத்தி அறிவிக்கிற வேலையை செய்ய வேண்டும். So you will see there's a very important part in watching over city is really come before God to receive instruction or to work along with God. அதாவது இந்த காவல் காக்கிற வேலையில தேவன் சொல்லுகிறதை கவனமாய் கேட்டு, அவருடைய பணியில அவரோடு கூட இணைந்து நாம் செயல்படுகிறவர்களாய், அவரோடு கூட இணைந்து வேலை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So in scripture, the city gates is a place of governance, judgment, counsel, and also blessing. இந்த வேதாகமத்தில நாம் பார்க்கும்போது, வேதாகமத்தில இந்த நகரவாசல் என்று குறிப்பிடும்போது, அது ஆளுகை, நியாயத்தீர்ப்பு, ஆலோசனை மற்றும் ஆசீர்வாதத்தின் இடமாக இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். It's not like today, city gate is for tourists and the government hype is on the hill. No, in the past, city gate itself is a place of governance. அதாவது இந்த நாட்களில் இருப்பது போல பட்டணத்து வாசல் என்றால், அங்க கண்காணிப்பாளர்கள் வேறு பட்டணத்தில் வந்து பார்த்துவிட்டு போய் ஏதோ ஒரு மலையின் மேல் இருக்கிற விஷயத்தை பார்ப்பதல்ல. ஆதி நாட்களில் பட்டணத்தின் வாசலில் தான் இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்கள் செயல்படுத்தப்பட்டன. He approved the transaction, he legalized the transaction, and he also protect every transaction. அதாவது அந்த பட்டணத்தின் வாசலிலே தான் எல்லாவித சட்டத்திட்ட காரியங்கள் செயல்படுத்தப்பட்டன. எந்தவித காரியங்கள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டுமோ, நிர்ணயிக்கப்படுமோ, அதெல்லாம் அந்த பட்டணத்தின் வாசலிலே தான் அந்த முந்தைய நாட்களில் நடந்தது. So today, God is calling His church, especially the spiritual elders and watchmen. இன்றைக்கு தேவன் தமது திருச்சபையை குறிப்பாக அந்த ஆவிக்குரிய மூப்பர்களை அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். That is to stand once again at the gates of the city and bringing heavenly governance, protection, and transformation. அதாவது காவலாளிகளையும் நகர வாசல்களில் மீண்டும் நிற்க தேவன் அழைக்கிறார். அவர்கள் பரலோக ஆளுகை, பாதுகாப்பு மற்றும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் இந்த அழைப்பை கொடுக்கிறார். We are still preaching the gospel, still discipling the disciple, but at the same time, we also know the church is not exists only for the purpose of the member within the church. அதாவது இன்றைக்கு நாம் சுவிசேஷ வேலை செய்து கொண்டிருக்கிறோம், சிஷ்யத்துவத்தை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சபையில விசுவாசிகளை சேர்க்கிற அந்த வேலையை தான் நாம் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, the church is a governing body on this earth. ஆனால் சபை என்பது இந்த உலகத்திலே ஒரு ஆளுகை செய்கிற ஒரு இடமாக அது காணப்படுகிறது. And then God called His church especially to have impacts over the spheres of her influence in the city. ஆகவேதான் தேவன் இப்படியான அழைப்பை சபைக்கு கொடுத்து பட்டணத்தில் அப்படிப்பட்ட தாக்கத்தையும் தேவனுடைய ஆளுமையும் கொண்டு வரும்படிக்கான அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். Amen. The first point I want to say, the spiritual calling of a watchman, city watchman.
இன்றைக்கான இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், நகர காவலாளிகளின் ஆவிக்குரிய அந்த அழைப்பு, பொறுப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The scripture says in Isaiah 62, verse 7 and 6 to 7, part of it here says that on your wall, O Jerusalem, I have set watchmen all the day and all the night, they shall never be silent until he establish me gods, until God establishes Jerusalem and make it a praise in the earth. அது ஏசாயா 62, 6, 7 வசனங்கள் இப்படியாக எருசலேமின் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிரலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. So you can see here, God say, I establish watchmen. I have set up watchmen. And day and night they pray. And they want to pray until God's will be done on Jerusalem. அது அங்க பகல் முழுவதும் மௌனமா இருக்காமல் இருக்க ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன். அவர்கள் அந்த மதிலிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் இந்த வசனத்திலே வலியுறுத்துகிறார். And I realized that one thing that's very important, powerful, that need to be done is every city that needs the watchman. அதாவது ஒரு முக்கியத்துவமும் வல்லமையுள்ள காரியம் என்னவென்றால் இங்கு நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒரு காவலாளி மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறார். And the best is you have 24/7 watchmen. அதாவது 24 மணி நேரம் எப்போதும் அந்த பட்டணத்தை காக்கிற காவலாளி அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. Some people don't understand what it means 24/7. It's 24 hours, 7 days, 168 hours every week. அதாவது இந்த 24/7 என்றால் ஒரு சிலர் புரிந்து கொள்வதில்லை. அதாவது 24 மணி நேரமும் வாரத்தின் அந்த 7 நாட்களும் 168 மணி நேரமும் காவலாளி எப்போதும் அங்கே இருக்க வேண்டும். In construction language is you have to run 3 shifts, 8 hours per shift, 24 hours non-stop. அதாவது இந்த கட்டுமான பணியில் இருக்கிறவர்கள் சொல்லும்போது 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் என்றால் 3 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக 3 ஷிஃப்ட்டுகளாக அங்க 8 மணி நேரம் அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then the next verse says in Habakkuk, the prophet say, and I will set my stand on my watch post and station myself on the tower and to look out to see what he will say to me. அங்க அடுத்தபடியாக ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது 2:1. நான் என் காவலிலே தரித்த அரணியில் நிலை கொண்டிருந்த அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்த்தேன் என்றேன். You see, the prophets recognize that he has a place to station. He's stationed on the tower, a high places, praying, watching. And God, he said, this is my watch post. He knows that he's a watchman. And what he's looking at is looking at what God is going to say to him. அதாவது அந்த தீர்க்கதரிசியானவர் எங்கே இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த மேலான ஸ்தலத்தில் நின்று பட்டணத்தை காவல் காத்து அந்த பட்டணத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டும் என்று அந்த தன்னுடைய ஸ்தானத்தை தீர்க்கதரிசி அறிந்தவராயிருந்து இந்த அழைப்புக்கு அவர் கீழ்ப்படி செய்கிறார். The spiritual the watchmen are the spiritual radars. Okay, you know radars, you can detect any missile or airplane flying into. இந்த காவலாளிகள் தேவன் மதில்கள் மேல் நிறுவிய இந்த ஆவிக்குரிய ரடார்களை போல காணப்படுவார்கள். அதாவது கண்காணிக்கிற கருவி, எந்த தாக்குதல் வருகிறதோ எதை வருகிறதோ என்று கண்காணிக்கிற அந்த கருவி. You see, today we see the war in Iran, the war in I would say that even in Venezuela, if the radar doesn't function, then your enemy can enter anytime. அதாவது ஈரான் மற்ற இடங்களில் நடக்கிற இந்த யுத்தங்களை நாம் பார்க்கும்போது அந்த ராடார், அந்த கண்காணிக்கிற கருவி வேலை செய்யாவிட்டால் எதிராளி எளிதாய் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட முடியும். Let's just ask a question. Do you really carefully examine, do you have radar, spiritual radar to detect the works of the enemy? அதாவது உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிற இந்த ஆவிக்குரிய இந்த ரடார் என்பது அந்த ஆவிக்குரிய காரியங்களை கண்காணிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதை நாம் கண்காணிக்கிறோமா? And watchman is a spiritual radar established by God upon the walls,
and responsible for warning, discerning, and declaring God's will. ஆகவேதான் இந்த காவலாளி என்பவன் தேவன் மதில்களின் மேலே நிறுவிய இந்த ஆவிக்குரிய அந்த கண்காணிக்கிற கருவி போன்றவனாய் இருக்கிறான். அவர்கள் எச்சரிக்கும், பகுத்தறியும், தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கும் பொறுப்புடையவர்களாய் காணப்படுகிறார்கள். You see, you have many people praying in your church. உங்களுடைய சபையில அநேகர் ஜெபிக்கிற மக்கள் இருக்கலாம். If you raise their standard to a spiritual radar, it will be different. ஆனால் அந்த ஜெபிக்கிற மக்களை அந்த தகுதி நிலைமையில நீங்கள் அவர்களை உயர்த்தும்போது, அவர்கள் அந்த ஆவிக்குரிய கண்காணிக்கிற கருவிகளைப் போல மாறி ஜெபிக்கிறவர்களா இருப்பார்கள். I hope that I have speak enough to really cause you to think about your intercessors, your prayer altar or your prayer groups. அதாவது உங்களுடைய ஜெபங்களை குறித்தும், ஜெப பலிபீடங்கள், ஜெப வீரர்களை குறித்தும் நான் போதுமான அளவுக்கு நான் உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறேன். எப்படி அவர்களை உருவாக்கி பயிற்றுவித்து நடத்த வேண்டும் என்பதன் காரியங்களுக்காக. Watching is not only prayer, but also perceiving and responding to the spiritual atmosphere of a city. அதாவது காவல் காப்பது, காவல் என்பது வெறும் ஜெபிப்பது மட்டுமல்ல, அது நகரத்தின் ஆவிக்குரிய சூழ்நிலை உணர்ந்து, அதற்கு தக்க விதத்திலே பதிலளிப்பதாகும். One time I went to a region and to ministers. The moment I come back to, the moment I went to another city, another nations, and the pastors also been there before. And the first things the pastor asked me, have you perceived that spiritual atmosphere of the city? அதாவது நான் ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அங்க ஊழியம் செய்ய கடந்து போயிருந்தேன். அங்க வந்தவர்களும் இங்கே வந்திருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் அங்க உணர்ந்த அந்த சூழ்நிலையும், அதே சூழ்நிலையும் இங்கு உணர்கிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்டார்கள். Have you ever heard people ask you this question? I have been asked many times that how did I perceive the spiritual atmosphere of that region? உங்களை பார்த்து யாராவது இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் என்னை அடிக்கடி இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இந்த ஆவிக்குரிய சூழ்நிலையை இங்கு உணர்கிறீர்கள் என்பதாக. It is so important. ஆகவே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. Second thing is the destiny of city largely depend on whether watchmen remain alert at their posts. அதாவது ஒரு நகரத்தின் அந்த விதிவசம் பெரும்பாலும் அந்த காவலாளிகளின் தங்கள் இடங்களில் விழிப்புடன் இருக்கிறார்களா என்பதின் மேலேயே சார்ந்துள்ளது. You have to think something deeper. Just think that you are running a business. நீங்கள் இங்கு ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வியாபாரத்தை நடத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். But you never have people to guard over your back door. Enemy comes in, take your goods away, and you suffer losses. பாருங்க, அங்க பின்புறத்தில் வந்து அந்த எதிராளியானவன் உங்களுடைய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போய்விடும்போது உங்களுடைய வியாபாரத்திலே நீங்கள் அங்கு இழப்பை தான் சந்திக்க நேரிடும். You have been, seeing the good works of God in your church. உங்களுடைய சபையிலே நல்ல காரியங்களே, நல்ல தேவனுடைய வேலைகள் நீங்கள் பார்க்கலாம். But you didn't aware what is happening behind you, and because the watchman didn't want you. ஆனால் உங்களுக்கு பின்னணியிலே சபையிலே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. என்ன காரியங்கள் எழுந்து போய்விடுவீர்கள் என்று. ஆகவே காவலாளியைப் போல கண்காணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You cannot play a role as a manager and a security guard at the same time. It's impossible. பாருங்க, நீங்க ஒரே நேரத்துல மேனேஜராகவும் அங்கு வாசல் காவலாளியாகவும் இந்த 2 வேலையும் உங்களால செய்ய முடியாது. அது சாத்தியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. You need people stationed at the cashier and you need people stationed at the front door to make sure customer will pay before they leave. ஆகவே உங்களுக்கு அங்க முன்னால கல்லால பணம் வாங்குறவர்கள் இருக்க வேண்டும். அதே வேளையிலே அங்க வெளியிலே காவலாளிகள் அந்த பணத்தை கட்டிவிட்டு போகிறார்களா என்று பார்க்கிற கண்காணிப்பாளர்களும் அங்கு காணப்பட வேண்டும். We all like to be a cashier or see the result, but we also need to have people watch over the whole circumstances. அநேக நேரத்திலே நாம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த கேஷியரை போல தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதே தவிர, அதே நேரத்திலே அதை கண்காணிக்கிற ஒரு காவலாளியும் நமக்கு அவசியமாய் இருக்கிறார். Low Inger say these words:
The watchmen do not sleep when others sleep. They hear heaven's heartbeats for a city. லோ எங்கல் என்பவர் இப்படியாக சொல்லுகிறார், மற்றவர்கள் தூங்கும்போது, உறங்கும்போது காவலாளிகள் உறங்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு நகரத்திற்காக அந்த பரலோகத்தில் இருந்து வருகிறதான இதய துடிப்பை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். What is the heartbeats of your city today? இன்றைக்கு உங்களுடைய பட்டணத்தின் அந்த இதய துடிப்பு என்னவாய் இருக்கிறது? Is it healthy or is it sick? உங்களுடைய அந்த பட்டணத்தின் இதய துடிப்பு நன்றாக ஆரோக்கியமா இருக்கிறதா? அல்லது பலவீனமான இதய துடிப்பாய் காணப்படுகிறதா? Many groups they ask me, what is the need of my nations? How should we pray for the nations? அதாவது அநேக குழுக்கள் என்னை பார்த்து கேட்பாங்க, எங்களுடைய தேசத்தின் தேவை என்ன? எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதாக என்னை பார்த்து கேட்பார்கள். And we really need to go dive deeper in this subject. ஆகவே இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்னும் ஆழமாய் நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Second, the rising of the elders, the spiritual office of the gates governance. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், அந்த மூப்பர்களின் எழுச்சி, மூப்பர்களை எழுப்புகின்ற காரியம், வாசல் ஆளுகையின் ஆவிக்குரிய அந்த பொறுப்புகளை குறித்து பார்க்க போகிறோம். Proverbs says, Proverbs 31 says a wise woman or noble woman. நீதிமொழிகள் 31 பார்க்கிறோம், குணசாலியான ஸ்திரீயை குறித்ததான காரியங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. And one of the scripture very powerfully say about the blessed husband, and he say her husband is known in the gates when he sits among the elders of the land. அங்கு ஒரு வல்லமில்ல காரியம் கணவனை குறித்து, புருஷனை குறித்து சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், அவர் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு கூட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாக இருக்கிறான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. And there is something that I really want to say. We must understand, and God's raising up elders, leaders, and the gatekeeper of the land, and the key people is the elder. They are stationed at the gate. அதாவது இங்கே இதை முக்கியத்துவப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறது என்றால், தேசத்து மூப்பர்கள் நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் என்று அந்த அந்த வாசல் காக்கிறவர்கள், அந்த மூப்பர்கள் அந்த வாசலில் இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Amen. Then the next one, Deuteronomy. Okay, and this is also mentions the function of the gates. You see, the story it says about a rebellious son. உபாகமம் 21 நாம் பார்க்கும்போது, அந்த வீட்டுக்கு அடங்காத ஒரு மகனை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த காரியத்தின் அந்த வாசலில் எப்படி செயல்படுகிறது என்பதை அதை நாம் அங்கு பார்க்கிறோம். And here says that, and then his father and his mother shall take hold of him and bring him out to the elder of the city at the gate of the place where he lives. அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பர்களிடத்தில் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And here you can see that there are judgment, or the gate is a place where the judgments, or should I say the judge to pronounce their judgments in the place of the city gate. அதாவது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அந்த பட்டணத்தின் வாசலிலே தான் அந்த நியாயாதிபதி அங்க நியாய தீர்ப்பை கூறுகிறவனா இருக்கிறான். அது பட்டணத்தின் வாசலிலே நடக்கிறது. And then let's go to something further, the rising of the elders. Okay, in scripture, elders symbolize governing teams. அதாவது இந்த மூப்பர்களின் எழுச்சி குறித்து நாம் பார்க்கும்போது, வேதாகமத்திலே மூப்பர்கள் என்பது ஆளுகை குழுக்களை அங்கு குறிக்கிறதா காணப்படுகிறது. Elders is not one person holds every powerful or every authority, but rather they are representing a team, a collective spiritual body. அதாவது இங்கு மூப்பர் என்று சொல்லும்போது, மூப்பர்கள் என்று சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை அங்கு குறிப்பிடாமல் குழுவாக கூடி வருகிறதான அநேகரை அது குறிக்கிறதா இருக்கிறது. They are representing God's authority in the collective way. அவர்கள் தேவனுடைய அதிகாரத்தை
பிரதிநிதித்துவப்படுத்துவதில் கூட்டாக, ஆவிக்குரிய குழுவாக அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். One elder has no any this authority. It's only when it comes to a collective of elders. அதாவது ஒரு மூப்பர் வரும்போது, அங்கு எந்தவிதமான அதிகாரங்கள் செயல்படுத்தப்படுவதில்லை. அங்கு மூப்பர்களாக அநேகராக குழுவாக கூடி வரும்போது தான் ஆவிக்குரிய காரியங்கள் அங்கு செயல்படுத்தப்படுகின்றது. Should I say, in the ancient days, city gates was a decision-making center of a city. ஆகவே ஆதி நாட்களிலே இந்த நகர வாசல், பட்டணத்தின் வாசல் என்பது நகரத்தின் தீர்மான மையமாக இருந்து தீர்மானங்களை செயல்படுத்துகிற ஒரு இடமாக காணப்படுகிறது. So, the church, when we raise up and when we took authority or took position, and God give authority over us, to us in this spiritual gate. அதாவது நாம் சபையானது ஒரு ஸ்தானத்தில நிலையில வரும்போது, இந்த வாசலில வரும்போது, தேவன் சபைக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். So elders was responsible for examinations, justice, judgment, counsel, and releasing blessing. இந்த மூப்பர்கள் அங்க வரும்போது என்ன நடக்கிறது என்றால், அந்த மூப்பர்கள் அவர்களுடைய வேலை பரிசோதனை செய்கிறவர்களாகவும், நீதி நியாயங்களை அங்கு ஏற்படுத்துகிறவர்களாகவும், நியாய தீர்ப்பு, ஆலோசனை மற்றும் ஆசீர்வாதத்தை அவர்கள் செயல்படுத்தும் பொறுப்பிலே இருந்தார்கள். Think about the case of Ruth and Boaz. So Boaz went to the city gate. They want to redeem this Ruth and his whole family, all the land. And finally, they allow it, and they release blessing over the marriage of Boaz and Ruth. அது ரூத் போவாஸினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, போவாஸ் அந்த பட்டணத்து வாசலில் இருக்கிற மூப்பர்லாண்டையில போய் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி, ரூத்தையும் குடும்பத்தையும் நிலங்களையும் மீட்டெடுக்கிற விஷயத்தை குறித்து அங்கு பேசி தீர்மானம் செய்யப்படும் போதுதான், அங்கு இருக்கிறதான பட்டணத்தில் வாசலில் இருந்து இவர்களுடைய திருமணத்திற்கான ஆசீர்வாதங்களை அவர்கள் கொடுத்து தீர்மானம் நிர்ணயிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Amen. And today, church need to restore the role of the spiritual elders. ஆகவே இன்றைக்கு திருச்சபையானதும் கூட அந்த ஆவிக்குரிய மூப்பர்கள் என்ற பங்கை மீண்டும் நிலைநிறுத்தி அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் காணப்படுகிறோம். If you don't have your elders in the church, maybe you should think about that. But what I say is the elders, the spiritual elders of the city. அதாவது உங்களுடைய சபையிலே மூப்பர்கள் இல்லாவிட்டால் அதை குறித்து நீங்கள் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கு நான் வலியுறுத்த காரியம் என்னவென்றால், பட்டணத்தின் வாசலிலே இருக்கிற மூப்பர்கள். You don't have to carry the title, but you need to function as an elder. அதாவது அந்த ஒரு தலைப்பை பெற்றுக் கொண்டவர்களாக மூப்பர்கள் என்று மாத்திரம் சொல்லிக் கொள்வதாக இல்லாமல், அவர்கள் செயல்படுகிறவர்களாகவும் செயல்பாட்டை கொண்டு வருகிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் தான் மூப்பர்கள். You might take some of your time, but you will establish something more than your time could establish. அதாவது அது நேரத்தை எடுக்கிற காரியமா இருந்தாலும், அந்த நேரத்தை காட்டிலும் அதிகமான விஷயத்தை நீங்கள் அங்கு நிர்ணயம் செய்கிறவர்களாக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மூப்பனின் செயல்பாடு. Their elders are not only we are not only called to shepherd believers, but also to govern the spiritual affair of the city. அது மூப்பர் என்று சொல்லும்போது, அவர்கள் விசுவாசிகளை மேய்ப்பதற்காக மட்டுமாக இருக்கிற ஒரு மேய்ப்பனாக மாத்திரம் இல்லாமல், நகரத்தின் ஆவிக்குரிய காரியங்களையும் ஆளுகை செய்யும் அழைக்கப்பட்டவர்கள் தான் மூப்பர்கள். When there is a drought in your city, the elders raise up and pray. The drought, the stops, and the rain comes. ஆகவே பட்டணத்திலே ஒரு பஞ்சம் வரும்போது, அங்க இருக்கிறதான பட்டணத்தின் வாசலில் இருக்கிற மூப்பர் எழும்பி அந்த பஞ்சம் நீங்கி மழை வரும்படியாக ஜெபிக்க வேண்டியது அவருடைய வேலையா இருக்கிறது. Very sad. The pagan worship, they will cry out for rain. They will raise up for rain. But the church sometimes didn't raise up for the needs of society. பாருங்க, அநேக வேளையில பார்க்கும்போது இந்த புறஜாதிகள் தான் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் இப்படியாக எழும்பி மழைக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் சபையோ இந்த சமுதாயத்திற்கான காரியங்களில் ஈடுபடுவதில்லை. நாம் சமுதாயத்தின் காரியங்களுக்காக ஈடுபட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Because the church failed to see their role on the land, they only see their role in heaven.
இன்றைக்கு சபையானது பரலோகத்திலே எங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை தான் பார்க்கிறவர்களா இருக்கிறார்களே தவிர, பட்டணத்திலும், சமுதாயத்திலும் அவர்களுடைய பங்களிப்பை பார்க்க அவர்கள் தவறிவிட்டவர்களா இருக்கிறார்கள். The moment you able to understand your role in the city, then you rise up to take charge over anything that come into the land. ஆகவே உங்களுடைய பட்டணத்திலே, அந்த பூமியிலே என்ன உங்களுடைய பங்களிப்பு என்ன, தேவை என்ன என்பதை நீங்கள் பார்க்கும்போது, உடனே அதை செயல்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Let's say, uh, let's say, sometimes there are crime rates. I don't know whether you understand. The government will give you a crime rate. How many stealing, how many killing, how many raping, and all sort of crime rates in the city. நாம் இப்படியாக நினைத்துக்கொள்வோம். இப்போது பட்டணத்திலே அந்த காரியங்கள் நடைபெறுகிறதை அரசாங்க ரீதியிலே நாம் கண்டு கொள்கிறோம். என்னென்ன திருட்டு, கொள்ளை, வழிப்போக்கு, கற்பழிப்பு இப்படியாக அந்த குற்றத்தின் காரியங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும்போது, And you can pray. You can pray against it. அதற்கு விரோதமாக நான் நின்று அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And do you know that this is what church is called to do? சபை இதை செய்யும்படிக்காக தான் சபையானது அழைக்கப்பட்டிருக்கிறது. So in application, elders symbolize a spiritual governing team, and their decisions and their unity and declaration shapes the spiritual atmosphere of a city. ஆகவே இதை நாம் எப்படி எந்த விதத்திலே பயன்பாட்டிலே, செயல்பாட்டிலே செய்ய போகிறோம் என்றால், மூப்பர்கள் ஆவிக்குரிய ஆளுகை குழுவை குறிக்கிறவர்களாகவும், அவர்களின் தீர்மானங்கள், ஒற்றுமை மற்றும் அறிவிப்புகள் நகரத்தின் ஆன்மீக சூழ்நிலையை வடிவமைக்கின்றவர்களாக காணப்படுகின்றன. Amen. Number 3, the responsibility of a watchman. மூன்றாவது, அந்த காவலாளியின் பொறுப்புகள். The spiritual responsibility uh, at the bridge or at the gap. Okay. அதாவது இடைவெளியிலே நிற்கும் ஆவிக்குரிய பொறுப்பு, அந்த பட்டணத்தின் வாசலிலே நிற்கின்ற அந்த ஆவிக்குரிய பொறுப்பு. Okay, Ezekiel chapter 3, verse 17 says that, Son of man, I've made you a watchman for the house of Israel. Whenever you hear words from my mouth, you shall give them warning from me. எசேக்கியேல் 3:17 இப்படியா சொல்லுகிற, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலானாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. And God Ezekiel says that, now I've made you watchmen over the house, for the house of Israel. Meaning that now whatever happened in Israel, and Ezekiel, you need to take the job to make sure that whatever I said, you go and tell them. ஆகவே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, உன் இஸ்ரவேல் வம்சத்தார் காவலனாக வைத்தேன் என்று சொல்கிறார். ஆகவே நீ என் வாயிலே வருகிற வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு என் நாமத்தினால அதை அறிவிக்க வேண்டும். நீ காவலாளியாக இருந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொல்லுகிறார். Do you know that actually the specs or the spectrum of prophets are very wide? ஆகவே இந்த தீர்க்கதரிசனுடைய இந்த காரியம் வேலைகள் என்னவா இருக்கிறது என்றால், அது விரிவாக்கப்பட்டதாய் பெரிதானவைகளாயும் காணப்படுகின்றன. If you, I would say like this, the spectrum of light, you have let's say the color of rainbow, you have right from the red to the orange to the yellow and all the way to the purple. பாருங்க, இந்த உதாரணத்துக்கு எப்படி சொல்ல வேண்டுமானால், அந்த விரிவாக்கம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த வானவில்ல பார்க்கும்போது ஆரஞ்சு, ஊதா நிறம், மஞ்சள் நிறம் இப்படி என்று சொல்லி அது எப்படியாக விரிவாகி போய் பெரிதாக அங்கு முடிகிறது. All prophets have their role to play, and now there are some people has specific calling. For example, God called this Ezekiel to be a prophet, to be a watchman over the house of Israel. பாருங்க, எல்லா ஊழியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளும் ஒரு கடமை, பொறுப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இங்கு குறிப்பாக எசேக்கியேலுக்கு குறிப்பாக ஒரு வேலை கொடுத்து காவலாளியாக அவரை தேவன் அங்கு வைத்திருக்கிறார். You see, God established you as a watchman over your city, over your nations, unless God asks you to go other place. தேவன் உங்கள் பட்டணத்திலோ, தேசத்திலோ உங்களை காவலாளியாக வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் தேவன் அங்கிருந்து நீ வேறு இடத்திற்கு கடந்து போ என்று உங்களுக்கு சொல்லுவார்.
So I pray that you understand your role as a pastors, and you also have a role as a watchman over your city. ஆகவே போதலாகிய நீங்கள் உங்களுக்கும் ஒரு வேலை பொறுப்புகள் உண்டு. உங்களுடைய பட்டணத்திற்கு, தேசத்திற்கு நீங்கள் காவலாளியாக இருக்கிறீர்கள். And Isaiah 21 verse 6 says, Thus says the Lord said to me, Go, set a watchman, let him announce what he see. ஏசாயா 21:6 இதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். You see, God asked this Isaiah, prophet Isaiah, as set a watchman, meaning that in his disciple, and make sure that they found a man and establish him and let him announce what he see. ஆகவே ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொல்லுகிற காரியம் என்றால், நீ ஒருவனை சீஷத்துவப்படுத்தி, அவனை சீஷனாக்கி, அவனை நியமித்து, அவனை பயிற்றுவித்து, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை ஏற்படுத்தி, அவனை பயிற்றுவித்து அந்த காரியத்தை செய்ய சொல் என்று சொல்லுகிறார். Don't you think Isaiah has already done a very good job? Why he needs others? ஏற்கனவே ஏசாயா நல்ல காரியத்தை செய்துட்டு இருக்கிறார் அல்லவா? அது மாத்திரம் இல்லாமல், அவர் மூலமாக மற்றவர்களும் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் அப்படி செய்ய வலியுறுத்துகிறார். That means that actually there is a there's distinctions of different role of a watchman and prophets. ஆகவே தீர்க்கதரிசிக்கும், காவலாளிக்கும் இருக்கிற இந்த வித்தியாசமும், பொறுப்புகளும், வேலைகளை குறித்து இங்கு நாம் நன்றாக பார்க்கிறோம். I have to admit that watchmen, intercessors pray longer in comparison with me. அதாவது இந்த காவலாளி என்று சொல்லும்போது, என்னோடு கூட ஒப்பிடும்போது, அவர்கள் அதிக நேரம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். I have so many things in my pocket, in my bowl. I have to take care many administrative works. I have to prepare so many sermons in 1 week, and I have to engage so many people in my daily life. அதாவது என்னுடைய ஊழியத்தின் காரியங்களை பார்க்கும்போது, ஒரு வாரத்தில அநேக செய்திகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், அநேக ஊழியத்துக்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும், அநேக ஜனங்களை சந்திக்க வேண்டும். ஆகவே எனக்கு நிறைய பொறுப்புகளும், நிறைய கடமைகளும் எனக்கு இருக்கிறது. And my role is different compared to a watchman. ஆகவே காவலாளியோடு என்னை நான் ஒப்பிடும்போது, என்னுடைய அந்த பொறுப்புகள் வித்தியாசமாய் காணப்படுகின்றன. But there are other people who are very spiritual, very good in the word of God. They can preach, but God called them to be a watchman. They dedicate themselves, their time, just to pray and to wait upon the Lord. ஆனால் அநேக ஆவிக்குரிய நபர்கள் இருக்கிறார்கள், நன்றாக பிரசங்கிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை காவலாளியாக அழைத்து, அவர்களை ஜெபிக்க சொல்லுகிறார், ஜெபிக்க வைக்கிறார். So I would really want to say something like, we need to see, we really need to and understand that actually God has established us in a very different way. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியத்துவமான விஷயம் என்னவென்றால், தேவன் வித்தியாசமான விதத்திலே நம்முடைய காரியங்களை, பொறுப்புகளை நிர்ணயப்படுத்தி நம்மை வைத்து செயல்படுத்துகிறார். Watchmen are God's entrusted eyes and mouth. காவலாளி என்பவர் தேவனாலே ஒப்படைக்கப்பட்ட கண்களும் வாயுமாக அவர் காணப்படுகிறார். Eye can see, mouth can talk. பாருங்க, கண்களாலே பார்க்க முடியும், வாயினாலே பேச முடியும். And to establish eyes and mouth to see and to hear and to communicate his hearts to the people. அதாவது அந்த காவலாளி அந்த கண்களினாலே பார்க்கும், வாயினாலே பேசும், அவர்கள் தேவனுடைய இருதயத்தை பார்க்கும், கேட்கும், அறிவிக்கும் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். Not every watchman are prophets, but every prophet has to be a watchman. எல்லா தீர்க்கதரிசியும் காவலாளி அல்ல, ஆனால் எல்லா காவலாளியும் அங்கு. Could you please repeat, Pastor? Sorry. Amen. And here says that they are responsible to detect the movement of the enemy and to discern shift in spiritual seasons. அவர்கள் சத்துருவின் அசைவுகளையும் கண்டறிந்து ஆவிக்குரிய காலங்களின் மாற்றங்கள் பகுத்தறியும் பொறுப்புடையவர்களாய் காணப்படுகிறார்கள். So, and when we say that watchmen, what is their role? Yes, they pray a lot, but what they focus is very important.
அந்த காவலாளிகள் அதிகமா ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும், எதைக் குறித்து அதிகமாய் அவர்கள் கண்ணோக்கமா இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமா இருக்கிறது. When they pray, God will show them the movement or the scheme of the enemy. அவர்கள் ஜெபிக்கும்போது, அந்த எதிராளியினுடைய அசைவுகளையும், எதிராளியினுடைய தந்திரங்களையும் அவர்கள் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். They are the spiritual FBI, spiritual CIA. They are the intelligent. அவர்கள் அந்த ஆவிக்குரியதான அந்த துப்பறிவாளர்களைப் போல காரியங்களை கண்டறிகிறவர்களாய் இருக்கிறார்கள். And they're able to discern spiritual seasons. ஆகவே அவர்கள் ஆவிக்குரிய காலங்களையும், நேரங்களையும் நிதானித்தறிகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Your commitment to God from new seasons or the how the church to strike, attack in this season is so important. ஆகவே அவர்களுடைய அர்ப்பணிப்பின் வாயிலாக இந்த காலகட்டங்களிலே எப்படியாக அந்த காரியங்களை செய்ய வேண்டும், தாக்குதல் நடத்த வேண்டும், அசைவுகளை பார்க்க வேண்டும் என்று அறிந்தவர்களாய் கண்டு செயல்படுகிறார்கள். As a watchman, the watching includes threefold responsibility. இந்த காவலாளி என்று சொல்லும்போது, அந்த காவலாளி 3 வகையான பொறுப்புகளை உள்ளடக்கியவனாக செய்கிறவனாய் காணப்படுகிறான். First one, seeing the attacks of the enemy and call for prayer defenses in advance. அந்த முதலாவது பொறுப்பு என்ன செய்ய வேண்டும் என்றால், எச்சரிக்கை, சத்துருவின் தாக்குதலை முன்கூட்டியே கண்டு ஜெப பாதுகாப்பை அவன் எழுப்புகிறவனாய் காணப்படுகிறான். You want to take a move one step ahead of your enemy, if possible 3 steps ahead. ஒரு படி எதிராளிக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு செல்லாமல், ஒரே நேரத்தில் 3 அடி எடுத்துக்கொண்டு எதிராளியினுடைய காரியங்களை அங்கு கீழ்ப்படுத்துவது. You want the people, you want the church, you want intercessors, come, let's pray for this thing. You know, by that act itself, you have already alert the body of Christ. You already stopped the scheme of the enemy. அதாவது ஜனங்களை கூட்டுவது, ஒன்று கூடி அங்கு செயல்படுவது, ஜெபிப்பது என்று இதை நாம் செய்யும்போது, அப்போ சபை நீங்கள் எச்சரிக்கிறவர்களாகவும், கிறிஸ்துவின் சரீரமாக சபையை பாதுகாக்கிறவர்களாகவும் இந்த செயல்பாடுகள் குறிக்கின்றன. Remember, Jesus said in his parables, he says that if the stewards knows, or if the lord of the house, the master of the house know what time, what hour the enemy will comes to dig a hole from the wall to penetrate the house, they will stop the enemy. அதாவது இயேசு தன்னுடைய உவமையிலே சொல்லும்போது இப்படியாக சொல்லுகிறார், அந்த வாசல் காக்கிறவன், அந்த வீட்டெஜமான், அந்த கள்ளன் எப்போது வருவான், திருடன் எப்போது வருவான் அறிந்து அந்த சமயத்தை அறிந்தபடியினாலே அவன் உள்நுழையாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்துகிறவனாக அந்த வாசல் காவலாளி வீட்டெஜமான் காணப்படுகிறான். Number 2, declaration. You need to proclaim God's word. In every circumstances, God's promise and His word is the most important, most powerful things. இரண்டாவது காரியம் அறிவிக்கிற விஷயம், எல்லாவற்றை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் மிகவும் வல்லமுள்ள காரியம் அந்த நகரத்தின் மேல் தேவனுடைய வார்த்தையும், தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்கிறவர்களாக காணப்படுவது. You are not only warning, but instead you are declaring God's promises. வெறும் எச்சரிப்பை கொடுக்கிறவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் கர்த்தருடைய வார்த்தையும் நாம் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Number 3, you are standing firm, guarding spiritual boundaries without retreat or compromise. அதாவது மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், உறுதியாக நிற்பது, பின்வாங்காமலும் சமரசம் இல்லாமலும் ஆவிக்குரிய எல்லைகளை காக்கிறவர்களாக இருப்பது. Spiritual warfare are real. அந்த நாம் இந்த ஆவிக்குரிய இந்த யுத்தத்திலே நாம் இருக்கும்போது, Sometimes it doesn't end in a short while. It took some time. உடனே அந்த யுத்தம் நிறுத்தப்படுவதில்ல. ஒரு சில நேரத்திலே இந்த யுத்தங்கள் நீண்ட நேரமாக, நீண்ட காலமாக நடப்பதாக காணப்படும். But one thing I can be sure that if we're able to have the word of God, we can stand firm. வேத வார்த்தை நம்ம இடத்தில் இருக்கும்போது நாம் அங்கு உறுதியாய் அங்கு நிலை நிற்க முடியும், பின்வாங்காமல். You know, many times spiritual warfare is like a test of persistence. இந்த அநேக நேரம் இந்த ஆவிக்குரிய யுத்தமானது எப்படி நாம் செயல்படுகிறோம் என்று நம்மை சோதிப்பதற்கான ஒரு சோதனை போல இது காணப்படுகிறது. Your determinations, your persistence finally will push enemy away.
எப்படி நாம் பின்வாங்காமல் உறுதியாய் நிற்கிறோமோ என்பதை அது சோதித்தறிந்து செயல்படுத்துகிறது. அப்படி நாம் பின்வாங்காமல் உறுதியாய் நிற்கும்போது, E- எதிரியை பின்தள்ளுகிறவராய் காணப்படுகிறோம். Enemy will try to, destroy your determinations. அநேக நேரத்தில் எதிராளியானவன் நம்முடைய உறுதித்தன்மையை அவன் அழிக்கப் பார்ப்பான். You see, the worst thing could happen to us, the worst one, is for us to die for God. நமக்கு நேரடி சம்பவங்களிலே மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், தேவனுக்காக ஒரு மரிக்கிற விஷயமாக இருந்தாலும் கூட, And without God's permission, no one can touch us. அந்த வேலையை நாம் செய்து முடிக்கிற வரைக்கும் ஒருவரும் நம்மை தொட முடியாது. So what actually enemy up to? He want to destroy your determination. He want to waver your faith. அங்கு எதிராளி செய்கிற காரியம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசத்தை அசைக்க பார்ப்பான். நாம் உறுதித்தன்மையிலிருந்து விழுந்து போகும்படி காரியங்களை செய்கிறவனாய் காணப்படுவான். So the watchman, first thing, he warning. Second thing, he declare. And the third thing, he hold on the word of God until the end. அவர் முதலாவது எச்சரிக்கிறவராய் இருக்கிறார், உறுதியாய் நிற்கிறவராய் இருக்கிறார். அவர் இப்படியாக தேவனுடைய காரியத்தை உறுதியாய் நின்று எச்சரித்து செய்கிறவராய் காணப்படுகிறார். Number 3, the responsibility of the watchman, the spiritual responsibility of the watchman is when the watchman lost alertness, the city loses its spiritual defense, and the gates become open to darkness. அதாவது இந்த காவலாளியினுடைய பொறுப்புகளை பார்க்கும்போது, அந்த இடைவெளியில நிற்கும் ஆன்மீக ஆவிக்குரிய பொறுப்பு என்னவென்றால், காவலாளி விழிப்பை இழந்தால், நகரம் என்னவாகும் என்றால், தனது ஆவிக்குரிய பாதுகாப்பை இழக்கிறது. அந்த வாசல் இருளுக்கு திறக்கப்படுகின்றன. You see, the watchman, when you loses your alertness, enemies can go in, and everyone was sleeping. You're not supposed to sleep together with all the sheep. The sheep is sleeping, a watchman is sleeping, the shepherd is sleeping. Then darkness can enter into the church, into the city without any hindrance. பாருங்க, அங்க எல்லாரும் தூங்குகிறார்கள். ஆடுகள் தூங்குறது, மேய்ப்பன் தூங்குறான். அந்த காவலாளியும் அந்த விழிப்பா இல்லாமல் அவனும் தூங்கிவிட்டால் என்ன நடக்கும் என்றால், அந்த இருள் அந்த வாசலுக்குள், சபைக்குள் வந்து தாக்குதலை ஏற்படுத்தும். The silent watchman is a defeated city, said by George Mueller. அமைதியாக இருக்கும் அந்த காவலாளி என்பது தோற்கடிக்கப்பட்ட நகரமாக இருக்கும் என்று ஜார்ஜ் முல்லர் அவர்கள் சொல்லுகிறார்கள். How heavy it is word. Have our city has been defeated all this while. ஏனென்றால் இதன் வாயிலாக தான் நம்முடைய பட்டணங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. Darkness come into the city, church said nothing. பாருங்க, அந்த இருள் பட்டணத்தை நோக்கி வருகிறது. ஆனால் அந்த சபையோ, காவலாளியோ அங்கு சும்மாவே அமைதியா இருக்கிறவனாக இருக்கிறான். No one stand in the gap, no one pray for alertness. யாரும் திறப்பில் நிற்பதில்லை, யாரும் விழிப்பா இருக்கும்படி அங்கு ஜெபிப்பதில்லை. The sheep have no direction, asking God why and why and why. அந்த ஆடுகளுக்கு ஒரு வழி திசை தெரியவில்லை. தேவனை பார்த்து ஏன் 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 அப்படிதான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். But the question is, have the shepherd raised up as a watchman, watch over the wolf and the lion? ஆகவே அங்க அந்த மேய்ப்பன் எழும்பி ஒரு காவலாளி போல அந்த ஓநாய்களும் சிங்கங்களும் வருகிற தாக்குதலை அவன் விழிப்பாய் காவல் காத்து கவனிக்கிறவனா இருக்க வேண்டும். Number 4, 5 steps to establish a spiritual governance system. அது 4வது குறிப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய ஆளுகை அமைப்பை நிறுவுவதற்கான 5 காரியங்கள், 5 படிகளை நாம் பார்க்க போகிறோம். I don't really like to share something that you know something and you don't know how to do it. இது நான் சொல்வதற்கு விரும்பவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனாலும் அதை நாம் செயல்படுத்தாமல் போய்விடுகிறோம். I love good theory. I love good idea. But if those idea and those theory is not practical, there's no point for me to share. அதாவது நல்ல காரியங்கள் நான் விரும்புகிறேன். நல்ல கோட்பாடுகள், நல்ல அறிவுரைகள் நன்மையானதான். ஆனால் அதை நான் செயல்படுத்தாமல், செயல்முறையிலே விடுவிக்காமல் இல்லாவிட்டால், நான் பகிர்ந்து கொள்வதில் எந்த பிரயோஜனம் இல்லை. Many pastors has a good heart. When they hear a sermon,
their heart is moved. But after many years, their hearts go cold because whenever there's a new idea, good idea, they are always spectating because they don't know how to do it. பாருங்க, அநேக போதகர்கள் வசனத்தை கேட்பார்கள், செய்தி கேட்கும்போது உற்சாகம் அடைவார்கள். ஆனால் அநேக ஆண்டுகள், காலங்கள் செல்லும்போது அப்படியே இருதயம் குளிர்ந்து போய்விடும். நல்ல காரியங்களை, நல்ல குறிப்புகளை கேட்பார்கள். ஆனால் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் போய்விடுவார்கள். But rather, today I want to share with you 5 steps to establish this governing, this elder, this watchman system. இந்த அந்த காவலாளியினுடைய அமைப்பை குறித்து நான் சொல்லும்போது, இந்த 5 படிகளை அதை எப்படி நிறுவ வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். First thing we must understand, we need to move from intercession to watchfulness and into governance. அதாவது முதல் குறிப்பு, இந்த பரிந்துரை மன்றாட்டு ஜெபத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த காவலாளியாக அந்த நிலைமைக்கு மாற வேண்டும். அதிலிருந்து ஆளுகை என்ற நிலைமைக்கு நாம் நகர வேண்டும். Intercessions is, I would say that, is a daily operation. We pray. அதாவது இந்த பரிந்துரை மன்றாட்டு ஜெபம் என்பது அனுதினம் செய்கிற ஒரு காரியமாக தினமும் ஜெபிக்கிற விஷயமாய் காணப்படுகின்றது. But watchfulness is to make it specific. What you pray means you pray for the city. Yeah, you are praying and you are coming before the presence of the Lord and hearing what God is saying. அதாவது இந்த காவலாளியினுடைய காரியம் என்று ஜெபத்திலிருந்து அடுத்தபடியா காவலாளி என்று வரும்போது, எதை நீங்கள் கண்காணிக்கிறீர்கள்? தேவன் என்ன சொல்லுகிறார், பேசுகிறார் என்பதை கூர்ந்து கவனித்து, பட்டணத்திற்காக எதை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று அதை ஜெபிப்பது 2வது படி. I would say that intercession is operation, but the watchfulness is specific, focus. அதாவது இந்த அனுதின ஜெபம் என்பது எப்போதும் செய்கிற ஒரு காரியமாக செயல்பாடாக இருக்கிறது. அடுத்தது இந்த கண்காணிப்பு காவலாளியினுடைய வேலை என்னவென்றால், குறிப்பாக இந்த காரியத்திற்காக பட்டணத்திற்காக ஜெபிப்பது. But the governance is to make sure what the revelation of the word, the product of the watchfulness will be correct, discerned and execute as well. அதாவது இந்த ஆளுகை என்று சொல்லும்போது, இந்த காவலாளி எதை தேவன் செய்ய சொல்லுகிறாரோ, பேச சொல்லுகிறாரோ என்பதை கூர்ந்து கவனித்து, தீர்மானித்து, அதன் அடிப்படையிலே அந்த காரியங்களை சொல்லி ஜெபிப்பது. Most of the people fail in the last part, governance. They reject whatever watchfulness has received, or they accept everything the watchfulness have produced. பாருங்க, இதில தவறி விடுகிற விஷயம் என்னவென்றால், இந்த 3வது ஆளுகையிலே தான் நாம் தவறி விடுகிறோம். அது என்னவென்றால், இந்த காவலாளி எதையெல்லாம் அவர் கேட்டு அறிந்தாரோ, அதை அப்படியே வைத்துக் கொள்வது, அல்லது அதை அப்படியே செயல்படாமல் அங்கு வைத்து விடுவது. So we are talking about the the operational spiritual decision making process. ஆகவே இப்போது எதை குறித்து நாம் பேசுகிறோம் என்றால், அந்த ஆவிக்குரிய தீர்மான அமைப்புகள் எப்படி தேவைப்படுகிறதோ, அந்த தீர்மானத்தை எடுத்து எப்படி செயல்படுத்துவது என்று தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். So you have to think about your city. Do I have such a thing? ஆகவே என்னுடைய பட்டணத்தை குறித்து நான் சிந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் என் பட்டணத்திலே காணப்படுகின்றனவையா? First things, we cannot depend merely on individual passion. The intercessors are very passionate, but we couldn't depend on them. அதாவது இந்த பரிந்துரையாளர்கள், மன்றாட்டு ஜெப வீரர்கள், அவர்கள் தனிப்பட்ட விதத்திலே அந்த கரிசனையுடையவர்களாக காணப்படுவார்கள். இது தனிப்பட்ட உற்சாகத்தின் மேல் மட்டும் நாம் சார்ந்திருக்க முடியாது. But rather we need to advance, move forward in unity and with authority as a team. ஆனால் அதிலிருந்து நாம் முன்னேறி குழுவாக, ஒற்றுமையாக, ஒருமனப்பாட்டோடு அதிகாரத்தில் நாம் முன்னேற வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். So I want to use an acronym of SPACE, SPACE, to share this strategy. ஆகவே இந்த SPAC என்ற அந்த பதத்தின் அடிப்படையிலே, அந்த இடைவெளி என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாய் நான் உங்களுக்கு விரிவாக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். Just as the space means, it means that the key is
giving space for cooperations and discernment. அதாவது இதனுடைய முக்கியம் என்னவெனில், ஒத்துழைப்புக்கும், பகுத்தறிதலுக்கும் இடம் கொடுப்பதாகும் என்ற அந்த ஸ்பேஸினுடைய வார்த்தைக்கான அர்த்தம் இதுவா இருக்கிறது. Okay, they are all together five, so I want to go through one by one. ஆகவே இந்த 5 காரியங்கள் இருக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். First one, sit down. You need to sit down means station down. You need to pray and listen for God's heart. அதில முதல் படி என்னவென்றால், நாம் அமர்ந்து இருந்து காத்திருப்பது, ஜெபிப்பது, தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் செயல்படுத்துவது. In the book of Acts, they says that the leadership in Antioch, they sit down. They say that they were worshiping the Lord and fasting. Then the Holy Spirit said. அங்கு அப்போஸ்தலர்களில் நாம் பார்க்கும்போது, அந்தியோக பட்டணத்திலே அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, உபவாசம் இருந்து, பரிசுத்த ஆவியினருக்கு காத்திருந்து, பரிசுத்த ஆவியினர் சொன்னதை கேட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். If you don't sit down, if you don't pray, and you better don't make any decision. நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருக்காவிட்டால், நீங்கள் எந்த விதமான தீர்மானங்களையும் சரியாக உங்களால் எடுக்க முடியாது. It's not about how smart you are. நீங்கள் எந்த அளவுக்கு மிகவும் திறமைசாலி என்பது அங்கு காரியம் அல்ல. But rather it is to wait and to listen the heart of God. நீங்கள் அமர்ந்திருந்து காத்திருந்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டறிவது மிக முக்கியம். It's so important. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Like we read in the Habakkuk says that I will take my stand and my watch post. Again, it shows that it is a position issue. நான் என் காவலிலே நிற்பேன் என்று அங்கு ஆபகுக்கிலே நாம் ஏற்கனவே வாசித்தோம். அது நம்முடைய நிலைப்பாட்டை குறிக்கிறதா இருக்கிறது. You are not special to the extent you don't need to pray. Pardon, Pastor? You are not that special to the extent that you doesn't need to pray. அதாவது நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மிகவும் சிறப்பானவன் என்று அப்படி நாம் நினைத்து விடக்கூடாது. You need to pray and you need to be watchful on every decision. ஆகவே அந்த காவலிலே நிலைத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Psalms 46 verse 10 suggested that if we want to know God, hear from God, we need to be still. சங்கீதம் 46:10 இதுதான் நாம் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து கேட்க வேண்டுமா, நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So therefore, listen before you speak. Through worship and through fasting, remain quiet before the Lord. Ask Him to release revelation, directions, burdens, so that the team may focus together in one spirit. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், பேசுவதற்கு முன்பாக கேளுங்கள், கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆராதனையும் உபவாசத்தின் மூலமும் கர்த்தரின் முன் அமைதியா இருந்து அமர்ந்திருந்து ஒரே ஆவில் குழு ஒன்றுபட்டு கவனம் செலுத்தும்படி வெளிப்பாட்டையும் திசையையும் பாரத்தையும் தரும்படி அவரிடம் நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். So this is so important for us to understand that we are to give God this time of quiet and of sitting down. ஆகவே இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அமைதியாக நாம் காத்திருக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். And Ian Bouse emphasized that prayer begins with listening, and prayer without listening easily becomes merely man's good idea. இஎம் பவுன்ஸ் என்பவர் இப்படியாக சொல்கிறார், ஜெபம் கேட்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது நாம் தேவனிடத்திலிருந்து கேட்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. கேட்காத ஜெபம் எளிதில் அந்த மனிதனுடைய நல்ல யோசனைகளாக மனித ஆலோசனையாக தான் மாறிவிடுமே தவிர அது தேவ சத்தமா இருக்காது. Step 2, present, means you need to share, you need to listen together, and you need to receive strategy. இரண்டாவது படி என்னவென்றால் அந்த காரியங்களை முன்வைத்தல். அதாவது நாம் கேட்டதை பகிர்ந்து பகுத்தறிந்து அந்த யுக்திகளை, தந்திரங்களை, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுதல். And 1 Corinthians chapter 14 says about
the prophesying of in the church setting. He said, "Let two or three speaks, or two or three speak, prophet speaks, and let others wait what is said." 1 கொரிந்தியர் 14 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது, 3 பேராவது பேசலாம். மற்றவர்கள் அங்கு அமர்ந்து நிதானிக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Don't speak without listen. Listen first, then only speak. முதலாவது கவனியுங்கள், கேளுங்கள், அதன் பிறகு நீங்கள் பேசுங்கள். Prophet says that where there is no guidance, people falls. But in the abundance of counsel, and there is safety. அதாவது அங்கு நாம் நீதிமொழிகள் எப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். The team members present personal revelations, data, and spiritual observation. அந்த குழு நபர்கள், உறுப்பினர்கள் தனிப்பட்ட வெளிப்பாடுகளையும், தகவல்களையும், காரியங்களையும் மற்றும் ஆவிக்குரிய கவனிப்புகளையும் முன்வைக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். Meaning that there is a practice of after praying, after worship, after very deep process within a person's receiving, that they present it to the crowd. அதாவது ஜெபம், வேத வாசிப்பு, மற்ற ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொண்டு கேட்டறிந்து கொண்ட பிறகு அதை அந்த குழுவினர்கள் ஜனங்களுக்கு முன்பாக முன்வைத்து பகிர்ந்து கொள்ளுகிற விஷயம். And together they will discern through the word and through the spirit in order to shape preliminary strategic directions. அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தையிலும் ஆவியிலும் ஒன்றாக பகுத்தறிந்து ஆரம்ப தந்திர அந்த திசைகளை உருவாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். You see, that is how we lay up strategy. இப்படிதான் நம்ம அந்த யுத்த தந்திரங்களை இப்படி நாம நிர்ணயம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Then step number 3, agreed. That is very important. You can share, they can share, everyone can share, but without agreement there will be no power. அவர் பகிர்ந்து கொள்ளலாம், இவர் பகிர்ந்து கொள்ளலாம், எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் அதுல ஒப்புதல் இருக்க வேண்டும். அந்த ஒப்புதல் இல்லாவிட்டால் அதுல வல்லமை இருக்காது. Means that when you agree means to become one mind and establish consensus. அந்த ஒப்புதல் என்று சொல்லும்போது அதை எதை குறிக்கிறது என்றால் அது ஒருமனதாகி ஒருமித்து அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறது அது குறிக்கிறது. Matthew 18:19 says that if two of you agreed on earth about anything they ask, it will be done for them. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் என்று அங்கு மத்தேயு 18:19 நாம் வாசிக்கிறோம். And then for it has seemed good to the Holy Spirit and to us. This is what the decision of the Council of Jerusalem. அந்த எருசலேம் பட்டணத்திலே அந்த எருசலேம் கவுன்சிலே அவர்கள் பண்ண அந்த தீர்மானத்திலே பரிசுத்த ஆவியினுக்கும் எங்களுக்கும் இது நலமாய் தோன்றினது என்று அவர்கள் அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். When in this chapter 15, the Council of Jerusalem of deciding whether the Gentile believers should them have this circumcision. அதாவது அங்க எருசலேம் அந்த கவுன்சிலே இந்த புறஜாதிகள் மக்கள் எதை சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்ற அந்த காரியத்தை குறித்த தர்க்கங்கள் வரும்போது இப்படியாக அங்கு தீர்மானம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். So the apostle, the elder has sat down and pray, ponder on the words, ponder on the Holy Spirit, and they come to an agreement. அங்கு அப்போஸ்தலர்களும் மூப்பர்களும் தேவ சமூகத்தில் ஜெபித்து ஆலோசித்து ஒருமனப்பட்டு ஒன்று கூடி வந்து அந்த காரியத்திற்கு ஒப்புதல் அளிக்கிறதை அங்க நான் பார்க்கிறோம். Then elders and governing teams must come to clear agreement through prayer. அதன் பிறகு மூப்பர்களும் ஆளுகை செய்கிறதான அந்த குழு நபர்களும் குழுக்களும் ஜெபத்தின் மூலம் தெளிவான ஒருமைப்பாட்டிற்கு வர வேண்டும். Then they should write down key statement of what we see and what we must do, forming a unified direction for the team. அதன் பிறகு நாம் என்ன காண்கிறோம், என்னத்தை பார்த்தோம் மற்றும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முக்கிய அந்த காரியங்களை குறித்து அந்த வாக்கியங்களை குறிப்பெடுத்து எழுதி
குழுவிற்கு ஒருமித்து திசையை உருவாக்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And step number 4 concludes they must spiritual legislations and authoritative weakness. இந்த 4வது படி தீர்மானத்தை கொண்டு வருதல். அதாவது ஆவிக்குரிய அந்த சட்டப்படுத்துதலுக்கும் அதிகாரப்பூர்வமான சாட்சியும் அங்கு ஏற்படுத்துதல். When you agreed, now is the time for you to make a declaration, a conclusion. That's where God will give you the key of the kingdom of heaven. அப்போது நீங்கள் அங்க அந்த ஒப்புதல் கொடுக்கும்போது, அந்த தீர்மானம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, நான் உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுப்பேன் என்று சொன்னது போல, அங்கு தீர்மானத்தின் ஆவிக்குரிய சட்டப்படுத்துதல் அதிகாரமாக நிறைவேற்றப்பட வேண்டும். And the Job chapter 2 verse 28 says that you will decide on the matter and it will be established for you. அதாவது யோபு அங்கு 22, 28 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகள் வெளிச்சம் பிரகாசிக்கும். So establish spiritual decree through prayer and declaration. அந்த ஜெபத்தின் மூலமாகவும், அறிக்கையிடுதலின் மூலமாகவும், ஆவிக்குரிய சட்டப்படுத்துதலையும், அதிகாரத்தையும் நாம் அங்கு நிலைநிறுத்த வேண்டும். On many times we only have one fold of understand about prophesying. அந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை மாத்திரம் அங்கு நாம் எப்போதும் நிர்ணயம் செய்கிறவர்களா இருக்கிறோம். We think about prophesying is like telling something will going to happen in future. தீர்க்க தரிசனம் என்றால் ஏதோ வருங்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவங்களை சொல்வதுதான் தீர்க்க தரிசனம் என்று அப்படி நாம் நினைத்துக் கொள்கிறோம். In fact, prophesying is or making decree is make something is not there to be there. அதாவது தீர்க்க தரிசனம் என்பது ஏதோ ஒரு காரியம் அங்கு இல்லை, ஆனால் அது நிறைவேற்றப்பட போகிறது என்பதை சொல்லி அதை ஊர்ஜிதப்படுத்துவது. We don't prophesy about future. Our prophesying is making future. அதாவது வருங்காலத்தை குறித்து நாம் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் வருங்காலத்தையே உருவாக்குவதே நம்முடைய தீர்க்க தரிசனமா இருக்கிறது. We shape everything through declaring the divine word of God. ஆகவே எல்லாவற்றையும் ஒப்புதல் அளித்து அந்த அறிக்கை செய்து தெய்வீக காரியத்தின் காரியங்களை நாம் தீர்மானித்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And this may conclude witness through communion, laying on hands, formally confirming strategy, assignment and responsibility. இது எதில் முடிகிறது என்றால் இதில் பரிசுத்த ராபோஜனமும் கைகளை வைத்து ஜெபித்தல் மற்றும் அந்த யுக்திகள், தந்திரங்கள், பொறுப்புகள், பணிகளை நாம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துதலில் இது அடங்கியிருக்கிறது. Then you will slowly see that watchmen and the gates of the city, the elders, are working together, and you form your strategy and knowing what to do. அப்போது அந்த மூப்பர்களோடு கூட அந்த காவலாளியானவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அங்கு ஒருங்கிணைந்து செயல்படுவது இதன் வாயிலாக நாம் பார்க்கலாம். And number 5, execute. This is to advance actions and transform the city. இந்த 5வது குறிப்பு படி என்னவென்றால் அது நடைமுறைப்படுத்துதலை குறிக்கிறது. செயல்பாட்டு நகரத்தை அந்த செயல்பாடுகள் நகரத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. Execution is very important. Without execution, without actions, nothing can be happen. அதாவது அந்த நடைமுறைப்படுத்துதல் இல்லாமல் எதையும் நாம் நடைமுறைப்படுத்த முடியாது, செய்ய முடியாது. Yes, Nehemiah says, "Come, let us build the wall of Jerusalem," and then they strengthen their hands for the good works. ஆகவே எருசலேமின் அலங்கத்தை கட்டும் வாருங்கள் என்று சொல்லலாம். அப்போது அவர்கள் தங்களுடைய வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். You see, the leader sits and the crowd follow the action. அங்கு தலைவர் சொல்லுகிறார், அங்கு ஜனத்திரள் கூட்டம் அதை பின்பற்றி செல்கிறதா இருக்கிறது. James chapter 2 verse 17 says that so also faith by itself, if it is not have the works, it is dead. அங்கு யாக்கோபு 2:17 இதைதான் நாம் வாசிக்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். Amen.
And so turn spiritual decision into a actionable plan is very important. ஆகவே இந்த ஆவிக்குரிய தீர்மானங்களை நாம் நடைமுறை திட்டங்களாக மாற்றுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த காரியமாய் காணப்படுகின்றது. That's why I say I love good theory, but I even welcome an action plan after those good theory. ஆகவே நல்ல காரியங்களை, குறிப்புகளை, கோட்பாடுகளை நான் வரவேற்கிறேன். அதோடு நாம் நின்று விடக்கூடாது. அதை நாம் கேட்டுக்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல், செயல்பாட்டிலே அதை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And this include timelines, leadership assignment, resources, and review of checkpoint. இதில் என்னென்ன காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்றால், இதில் கால அட்டவணைகளும், தலைமைத்துவ பொறுப்புகளும், அதாவது அந்த மூலாதாரங்களும், வளங்களும் மற்றும் மதிப்பீட்டு கட்டங்களும் அடங்கி இருக்கிறது. Amen. And combined regional watchman system, public care initiative, and United Cities action while continue to evaluating and refining the process. இது இப்படிப்பட்ட இந்த காரியங்கள், இந்த பிராந்திய காவலாளி அமைப்புகள், பொது பராமரிப்பு முயற்சிகள் மற்றும் ஒன்றுபட்ட நகர் நடவடிக்கைகள் இணைத்து செயல்முறை தொடர்ந்து மதிப்பீடு செய்து நாம் மேம்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, give thanks for the word of God. பரலோக பிதாவே, இந்த வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். And Lord, enable us to really raise up watchmen and the elders of the gate. ஆண்டவரே, பட்டணத்து வாசல் மூப்பர்களையும் காவலாளிகளையும் எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும். Lord, we pray the Holy Spirit continue to speak to us. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசி இடைப்படுவீராக. Not only we do more prayer, but also give us a clear action plan. ஆண்டவரே, வெறுமனே தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் இல்லாமல் எப்படி காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்துகிற அந்த திட்டங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து ஜெபிக்க வைப்பீராக. That our city will be safe through the raising up of watchmen and the elders of the gate. ஆகவே எங்களுடைய பட்டணத்திலே வாசல் காக்கிற காவலாளி மூப்பர்களையும் எழுப்புகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.